குருவினுடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய குருவினுடைய தனுசு மீன வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள் சுபத்தன்மையை அடையுது. வணக்கம், நான் உங்கள் கிப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கிப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம் அண்ணே, what happens when lagna lord is நீச்சம் in navamsa chart? For example, மிதுன லக்னம் புதன் in மீனம். ஓகே, நவம்ச சாட்ல. ஓகே, எப்போதுமேங்க ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலா புரிஞ்சுங்க. உங்களுடைய ராசி கட்டம், நீங்க என்ன தேதி, என்ன கிழமை, என்ன தேதி, எந்த இடம்லாம் போட்ட பிறகு ஒரு ராசி சார்ட் வரும்ல, அது வந்து நீங்க ஓகேங்களா. நவாம்ச சார்ட் உங்களோட போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நவாம்ச சார்ட் வந்து உங்களோட போட்டோ, உங்களோட பிக்சர். நீங்க இங்க இருக்கிறீங்க, அதாவது ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து மலேசியால இருக்கிறீங்க, உங்க போட்டோ வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமா அது இதுன்னு எங்கேயாவது வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அமெரிக்கால ஒருத்தர் பாக்குறாரு, இவங்க அமெரிக்கால இருக்காங்க, அவர் லண்டன்ல இருக்காங்க, இவர் இந்தியால இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறது எந்த அளவுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமோ, அதே நிலைப்பாடு தான் நவாம்சத்துல கிரகம் நீச்சம் ஆயிருச்சு, நவாம்சத்துல கிரகம் பௌர்ணமி ஆயிருச்சு, நவாம்சத்துல அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. நவாம்சம்ன்றது ஒரு கிரகம் அதனுடைய நட்சத்திரத்தை கடக்கும் போது எந்த வீட்டுல எந்த சுப நிலையில இருக்கு. இது நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்ப நிறைய பேர் வேற இதை காப்பி பண்ணியே சொல்றாங்க. என்ன, நீங்க மலேசியால ஜேபில இருந்து கேலுக்கு வந்துகிட்டு இருக்கீங்க, இதே ஊமையை வேற பயன்படுத்துறாங்க. ஜேபில இருந்து கேலுக்கு வந்துகிட்டு இருக்கிறீங்க, கேலுக்கு வந்துகிட்டு இருக்கிற அந்த ஜேபில இருந்து நீங்க மூவ் பண்ணோன்னே எங்க இருக்கிறீங்க? மாச்சாப்பு கடந்து வரீங்களா, தங்காவை கடந்துட்டீங்களா, ஜாசினை தாண்டுறீங்களா, சிம்பாம் பக்கத்தை கடக்குறீங்களா, சிரம்மன் வந்துட்டீங்களா, சுங்கை பிசியை தொட்டுட்டீங்களா அப்படின்றது உங்களுடைய நவாம்ச சாட்டு. ஓகேங்களா. இது ஏன் அப்படி சொல்றோம்னா அந்த பாதையை உங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றனால. ஓகே, ராசி கட்டத்துல புதன் உச்சமாயிட்டாரு, நவாம்சத்துல புதன் வந்து போயிட்டு மீன வீட்டுல இருந்தாருன்னா அவர் நீச்சம்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஜோதிடத்துல வேற ஒரு நாலேஜ் தேவைப்படுது அந்த ஜோதிடருக்குன்னு அர்த்தம். ஏங்க அப்படி சொல்றீங்க? நவாம்ச கட்டத்துல குருவினுடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய குருவினுடைய தனுசு மீன வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள் சுபத்தன்மையை அடையுது. இதுலயும் சில வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. குரு நீச்சமாகி சுக்கிரன் உச்சமானார்னா சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள் குருவின் தனுசு வீட்டை விட ரிஷப துலாம் வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள் அதிக சுபத்துவ நிலையை அடையுது. இதை சொல்றதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல. ராசி கட்டத்துல பிறந்த ஜாதகத்தில் கடுமையான பாபத்துவ நிலையில இருந்த ஒரு சனி, இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராசி கட்டத்துல கடுமையான பாபத்துவ அமைப்புகள் இருக்கக்கூடிய சனி நவாம்சத்துல துலாம் வீட்டுல கேதுவோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் வாதாடக்கூடிய சனியினுடைய துறையில இருக்கக்கூடிய வக்கீலாக இருக்கிறாரு கேரள, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். அப்போ அங்கதான் எனக்கு ஸ்ட்ரைக் பண்ணிச்சு, ஆமா உண்மைதான், நவாம்ச சுபத்துவம் வேலை செய்யுது அப்படின்னு. ஓகேங்களா. இப்போ ஒருத்தருடைய தொழிலை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ராசி கட்டத்துல கன்ஃபார்ம் பண்ண முடியாத விஷயத்த நீங்க நவாம்ச கட்டத்துல பாப்பீங்க. சரி, என்ன வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் மிதுன லக்னம்னு சொல்லிட்டீங்க, ராசி கட்டத்துல புதன் எங்க இருக்காருன்னு சொல்ல, ஆனா நவாம்சத்துல புதன் வந்து மீன வீட்டுல இருப்பது உங்களுடைய லக்னாதிபதி சுபத்துவ நிலையிலே இருக்கிறார், நல்ல தன்மையில இருக்கிறாரு, நல்லதை கொடுக்க பாக்குறாரு, லக்னாதிபதி பலமாகவே இருக்கிறாரு. லக்னமும் பலமா இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஜோதிடம் புரியும். புதனுக்கு எந்த கலப்பு அமைப்புகளும் இல்லாம பௌர்ணமி சந்திரன், சந்திர கேந்திரம், சுக்கரனுடைய தொடர்பு மட்டும் இருக்கும்போது நல்ல ஜோதிடம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. நவாம்ச சாட் எதுக்கு? நான் சொன்ன மாதிரி ஜேபில இருந்து கிளம்புறீங்க, நாக்கால இருக்கிறீங்களா, நீலாயில இருக்கிறீங்களா, சுங்கை பிசிய தொட்டுட்டீங்களான்றதுதான் நவாம்ச வீடே தவிர, நவாம்சத்துல ஒரு கிராஸ் பண்ணி வரும்போது ஸ்பீட் ட்ராப் வந்து ஒரு போட்டோ பிடிச்சிருச்சு, அதனால அவர் அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்றுட்டு இருக்காரு நடு ரோட்ல அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் நவாம்சத்துல கிரகம் நீச்சம் ஆயிருச்சு, நவாம்சத்துல பார்வை வந்துருச்சு, நவாம்சத்துல பௌர்ணமி சந்திரனா இருக்கிறாருன்றது சொல்றதெல்லாம் அதுக்கு நிகரான ஒரு விஷயம். என்னங்க எப்படி சொல்றீங்க? அப்ப அந்த இடத்துல இருக்கிற கிரகம் அதே தான். திரும்ப உங்களோட ஸ்பீட் ட்ராப்ல ஒரு போட்டோ வந்து வருது வீட்டுக்கு, என்னங்க சொல்றீங்க, போட்டோல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கிடக்குறீங்க, இங்க நடமாடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு நிகரான விஷயம். ஓகேங்களா. நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.